الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இன்றைய இந்த குர்ஆன் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குர்ஆனின் 103வது அத்தியாயமாகிய சூரா அல் அஸ்ர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அத்தியாயம் 3 வசனங்களை உள்ளடக்கிய சிறிய அத்தியாயங்களில் ஒன்றாகும். இதனுடைய முதலாவது வசனத்திலே வல் அஸ்ர் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த அத்தியாயத்திற்கு அல் அஸ்ர் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்திலே நாம் படிப்பினை பெறுவதற்குரிய பாடங்களை பெறுவதற்குரிய போதுமான விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இதில் சொல்லி இருக்கின்றார். இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் இந்த அத்தியாயம் தொடர்பாக கூறும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை தவிர வேறு எந்த ஒரு வசனங்களையும் அருளாவிட்டாலும் இதுவே மனித சமுதாயத்திற்கு போதுமானதாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. போதுமானது என்று சொன்னால் படிப்பினைகள் பெறுவதற்கு, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இது போன்ற சட்டங்களுக்கு நமக்கு நிறைய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் இல்லாமல் நம்ம புரிய முடியாது. நாம் பாடங்கள் பெறுவதற்கு, படிப்பினை பெறுவதற்கு, போதுமான அறிவுரை பெறுவதற்கு, நம்முடைய உள்ளத்தை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு இந்த ஒரு அத்தியாயம் போதுமானது என்று இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அத்தியாயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல் அஸ்ர் என்று சொன்னால் அதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. முதலாவது அர்த்தம் பகலினுடைய கடைசி நேரம். நம்ம அசர் தொழுகைன்னு சொல்றோம் பாருங்க. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு நாள் என்பது இரவிலிருந்து ஆரம்பமாகிறது. அப்போ பகலுடைய கடைசி நேரத்துக்கு என்ன சொல்லுவாங்க? அசர் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அப்போ பகலுடைய கடைசி நேரத்திற்கும் அசர் என்று நம்முடைய மார்க்கத்துல சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த அசருடைய நேரம் என்பது மிகச்சிறந்த ஒரு தொழுகைக்குரிய ஒரு நேரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நீங்கள் தொழுகைகளை பேணி தொழுது கொள்ளுங்கள், இன்னும் மிகச்சிறந்த தொழுகையையும் நீங்கள் பேணி தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்போ சலாத்தில் உஸ்தா, உஸ்தா என்று சொன்னால் மிகச்சிறந்தது, சிறப்பு மிக்கது என்று அதனுடைய பொருள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் ஐகால தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், சலாத்தில் உஸ்தா, மிகச்சிறந்த தொழுகையாகிய நடுத்தொழுகையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். அப்ப அந்த மிகச்சிறந்த தொழுகை எது நபிகள் நாயகம் சொன்னாங்க? அசர் தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதுபோன்று இந்த அஸ்ர் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் காலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல காலம் என்று காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். படைப்பினங்களாகிய நாம அல்லாஹ்வை தவிர வேறு யாரு மேலும் சத்தியம் பண்ணக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக,
யார் இறைவன் அல்லாதவர்கள் மீது அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்கிறானோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். அப்ப நம்ம இறைவன் அல்லாதவர்கள் மீது நம்ம சத்தியம் செய்யக்கூடாது. எங்க வாப்பா மேல சத்தியம், உம்மா மேல சத்தியம் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது. அது இணை வைக்கக்கூடிய காரியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்பினங்கள் பல பொருட்கள் மேல அல்லாஹ் என்ன செய்கின்றான், நம்ம திருமறை குர்ஆன்ல சத்தியம் செய்ய சொல்கின்றான். அதனுடைய நோக்கம், அந்த விஷயம் மிக மிக முக்கியமானது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல பல அஸ்ர் காலத்தின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கின்றான். காலம் என்றால் என்ன? படைப்பினங்கள் எந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதுதான் காலம். காலம் என்பது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் எந்த நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதுதான் நம்ம காலம் என்று நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். இந்த காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான்னு சொன்னால், காலம் என்பது பல்வேறு நிகழ்வுகளை உள்ளடக்கியது. இந்த காலம் என்பது பல்வேறு மாற்றங்களை என்ன செய்து உண்டாக்க, தலைகீழ் மாற்றங்களை உண்டாக்க. ஒரு நேரத்துல ஒரு ஆள் செல்வ செழிப்போடு இருந்திருப்பாரு, கால ஓட்டத்துல அவர் மிகப்பெரிய ஒரு ஏழ்மை நிலைக்கு, வறுமை நிலைக்கு உள்ளாகி இருப்பாங்க. ஒரு தின கீழே கொண்டு போகுது, ஒரு தின மேல கொண்டு வருது, மேல இருக்கிறவனை கீழே கொண்டு வருது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். இந்த காலங்களை நாம் மக்களுக்கு மத்தியில் சுழற்றி கொண்டே இருக்கிறோம். காலம் என்பது ஒரு ஊஞ்சல் மாதிரி, ஊஞ்சல் மேல இருந்து என்ன செஞ்சிடும், கீழே வரும். அப்ப இந்த காலம் என்பது மனித வாழ்க்கையை வந்து அப்படி மாற்றிக்கொண்டே என்ன செய்கிறது, இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய காலத்துல பல்வேறு விஷயங்களை நாம் என்ன செய்ய சந்திக்கிறோம். சில நேரங்கள்ல கடுமையான நோய்க்கு உள்ளாகிறோம், சில நேரங்கள்ல கடுமையான நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான நிலையில் நாம் இருக்கிறோம். சில நேரங்கள்ல நமக்கு வறுமையான சூழல் உண்டாகுது, சில நேரங்கள்ல செல்வ செழிப்பனை செய்வது உண்டாகிறது, சில நேரங்கள்ல நாம நல்ல செயல்களை செய்கின்றோம், சில நேரங்கள் நாம தீய செயல்களை செய்கின்றோம், சில நேரங்கள்ல சிலரோடு நம்ம நட்பா பழகுறோம், சிலரோடு நம்ம என்ன செய்யறோம், ஒரு கோபமான நிலைக்கு உண்டாகும். அந்த காலங்கள் என்று அவ்வளவு பெரிய மாற்றங்கள் என்ன செய்து உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. அதே போன்று இந்த உலகத்துல நாம திருப்பி பெற முடியாத விஷயம் எதுவும் சொன்னோம்னா காலம். எந்த ஒரு வினாடியோ ஒரு மணி நேரமோ ஒரு வருஷமோ கழிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க, யாராலும் என்ன செய்ய முடியாது, அந்த காலத்தை வந்து திருப்பி பெறவே முடியாது. அதே போன்று இந்த காலத்தை வந்து யாரு இந்த உலக வாழ்க்கையை வந்து சரியான முறையில பயன்படுத்தி கொள்றாங்களோ அவர்களுக்கு தான் மறுமையில் என்ன செய்யுது, வெற்றி இருக்கு. நம்ம இந்த உலக வாழ்க்கைய நமக்குரிய காலத்தை, காலம் என்றால் நமக்குரிய காலம், நாம் இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழ்றோமோ நமக்குரிய காலம், அந்த காலத்தை நம்ம பாழ்படுத்திதான் வச்சுக்கிடுங்க, மறுமையில் நமக்கு என்ன கிடையாது. அல்லாட்ட போய் நம்ம எவ்வளவு கெஞ்சினாலும் எவ்வளவு நாம மன்றாடினாலும் திருமணம் செய்ய முடியாது. இந்த உலகத்துக்கு நாம வரவே 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 முடியாது. அப்ப காலம் என்பது சொல்லுவாங்க, காலம் கண் போன்றதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி காலம் என்பது மிக மிக முக்கியமானது. இதுதான் நமக்கு ஒரு மூமினுக்கு இந்த உலக வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடியது, மறுமை வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடியது. நாம் எப்படி வாழ்கிறோம் என்கிற அந்த காலத்தை பொறுத்துதான் மறுமையில் நமக்கு என்ன செய்யப்படுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தரப்போறான். அப்ப காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அல்லாஹ் சொல்கின்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ரி, நிச்சயமாக எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல அல் இன்சான், அல் இன்சான் அப்படிங்கிற வார்த்தை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் உள்ளடக்கக்கூடிய வார்த்தை. ஒரு மனிதர் கூட என்ன செய்ய முடியாது, வெளியேற முடியாது. அதாவது அரபி மொழியில வந்து அலிஃப்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரஹ்மான் அல்ல அலிஃப்லாம் சத்தம்னா அர் ரஹ்மான், கரீம் அது அலிஃப்லாம் சத்தம்னா அல் கரீம் அப்படின்னு வருது பாருங்க. இந்த அல்லாஹ்வுடைய பெயரோடு சேரக்கூடிய இந்த அலிஃப்லாம் எல்லாமே பூரணத்துவத்தை காட்ட, முழுமையை காட்டக்கூடியது. ஒரு ஆளை பார்த்து நாம ரஹீம்னு சொல்றோம், ஆனால் யாரையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அர் ரஹீம் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தையில சேரக்கூடிய அல்லாஹ்வுடைய பேர்ல உள்ள அந்த அலிஃப்லாம் என்பது முழுமையை காட்டக்கூடிய அந்த மாதிரி அர்த்தத்துல எந்த படைப்பினங்களும் என்ன செய்யப்படாது, பயன்படுத்தப்படாது. அதே போன்று அரபி மொழியில வந்து இந்த அலிஃப்லாம் என்ற அந்த இரண்டு எழுத்துக்கள் அலிஃபு லாம், இது வந்து ஒட்டுமொத்த இனத்தையும் குறிப்பதற்கு என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும்.
அல் இன்சான் அப்படின்னு சொல்லும் போது, இன்சான் தான் மனிதன், ஒரு மனுஷன். அல் இன்சான் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த மனிதர்கள், எல்லா மனிதர்களையும் என்ன செய்யாது குறிக்கும். இப்ப அல் ஹம்துன்னு சொல்லும் போது எல்லா புகழும் அப்படின்னு அர்த்தம். ஹம்துனா புகழ். அல் ஹம்துன்னு சொல்லும்போது அலிஃப்லாம் அல்ல சேரும் போது ஒட்டுமொத்த எல்லா புகழும் யாருக்குரியது? லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்குரியது. அப்ப இந்த இன்சான்ல உள்ள அந்த அலிஃபோ லாமோ ஒட்டுமொத்த இனத்தையும் உள்ளடக்கக்கூடியது, யாருமே அந்த விதிவிலை கிடையாது. அப்ப இன்னல் இன்சான், நிச்சயமாக மனிதன், அதாவது ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் லஃபீ ஹுஸ்ரின், நஷ்டத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் நஷ்டவாளின்னு அல்லாஹ் சொல்லல, மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். நஷ்டத்துக்கு உள்ள மனுஷன் இருக்கிறான். நாலாபுறமும் எது சூழ்ந்து இருக்குது? நஷ்டம் தான் சூழ்ந்து இருக்குது. அவனுக்கு மேல, இடதுபுறம், வலதுபுறம், கீழே எல்லா பகுதியிலையும் மனிதனை நஷ்டம் தான் செய்திருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது. இந்த வசனத்துல நாம தமிழ் மொழியில உணர முடியாத ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா, 3 உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒண்ணு என்னன்னு சொன்னோம்னா, சத்தியம், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. ஒன்றின் மீது சத்தியம் செய்து விட்டாலே அதுக்கு பின்னாடி சொல்ல போடக்கூடிய விஷயம் முக்கியமான விஷயம். இப்ப நான் சாப்பிடுறேன்னு சொல்றோம், நான் சாப்பிடுறேன் சாதாரணமா சொல்றது. சத்தியமா நான் சாப்பிடுவேன்னு சொல்ல என்ன அர்த்தம்? அதுல ஒரு ஸ்ட்ராங் இருக்கா இல்லைங்களா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலத்தின் மீது சத்தியம் செய்து என்ன செய்தியை சொல்ல போறான்? அப்ப காலத்தின் மீது சத்தியம் செய்வதே ஒரு உறுதியை காட்டுது. இன்னல் இன்சான, அந்த இன்ன அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு உறுதியை காட்டக்கூடிய வார்த்தை அரபின் மொழியில. தமிழ்ல நாம சொல்ற மாதிரி நான் வருவேன், நான் தான் வருவேன், அந்த தான் அழுத்தத்தை காட்டுதோ அந்த மாதிரி இன்ன என்ற அந்த வார்த்தையும் உறுதியை காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதே மாதிரி லஃபி, அந்த ஃபி என்பதற்கு முன்னாடி உள்ள லாம், அந்த லாமும் உறுதியை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப இந்த 3 சேரும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அழுத்தமாக உறுதியாக இந்த தகவலை அல்லாஹ் சொல்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பு போல படிக்கும் போது இதை நாம உள்வாங்க முடியாது. அரபி இலக்கணத்தோடு அதை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாக்கியத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அழுத்தமாக, எவ்வளவு முக்கியத்துவம் கருதி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனிதர்களும் நஷ்டத்திற்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுறான். நம்மை சுற்றியும் ஏதோ சூழ்ந்து இருக்குது, நஷ்டம் தான் செஞ்சிருக்கு, சூழ்ந்து இருக்கு. ஆனால் அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். 4 பண்புகளை உடைய மனிதர்களை தவிர மற்ற எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அது 4 பண்புகள் உடையவர்கள் யார்? இல்லல்லதீன ஆமனு, முதலாவது அல்லாஹ் சொல்லினா எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு வ அமிலு ஸாலிஹாத்தி, நல்லறங்களை செய்து வ தவாஸவ் பில் ஹக்கி, உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து வ தவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்கிறார்களோ இந்த மக்களை தவிர. இந்த 4 பண்பும் யாருக்கிட்ட இருக்குதோ இவங்க மட்டும்தான் நஷ்டத்துல இல்லை. இந்த 4 பண்பு இல்லாத எல்லா மனிதர்களும் நஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்க மறுமையில எங்க போய் சேர்ந்துருவாங்க? நரகத்துல போய் சேர்ந்துருவாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவது பண்பு என்று சொல்கின்றான், இல்லல்லதீன ஆமனு, அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், இறை நம்பிக்கை கொள்வார்கள். இறை நம்பிக்கை கொள்ளுதல்னா என்ன? நமக்கு எல்லாமே தெரியும். ஈமான் என்ன? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி பில்லாஹி தஆலா. அல்லாஹ்வை நம்புவது, ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புவது, வ மலாயிகத்திஹி, மலக்குமார்களை நம்புவது, வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை நம்புவது, வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை நம்புவது, அதே போன்று மறுமை நாளை நம்புவது, விதியை நம்புவது. அல்லாஹ்வை நம்புவதுனா என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவன் மட்டும்தான் கடவுள், அவனுக்கு இணையாக எதுவுமே கிடையாது. ரொம்ப விரிவு, ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து போனா அதுக்கு பல மாதங்கள் என்ன செய்யலாம், அவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் நம்புவதுனா என்ன, மலக்குமார்களை நம்புவது என்றால் என்ன, வேதங்களை நம்புவது என்றால் என்ன, மறுமையை நம்புவது என்றால் என்ன, விதியை நம்புவது என்றால் என்ன, நபிமார்களை நம்புவது என்றால் என்ன, எல்லாமே சொல்ல நமக்கு விரிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்களையும் சொல்லி இருக்கிறாங்க. ஏராளமான குர்ஆன் வசனங்களும் அதை நமக்கு என்ன செய்யுது, தெளிவுபடுத்தி இருக்கு. அப்ப அல்லாஹ்வை நாம நம்புறோம், அவனுக்கு இணை இல்லாதவன், அவன் தான் நம்ம படைத்த கடவுள், அவன் அவனுடைய நாட்டப்படிதான் எல்லாமே நடக்கிறது, இது அல்லாஹ் நம்புறது.
அவனுடைய மலக்குமார்களை நம்புறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார் என்ன செஞ்சிருக்கின்றான்? அல்லாஹ் ஒளியால் படைத்திருக்கின்றான். பல்வேறு பல மலக்குகளுக்கு பல்வேறு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கபூர்ல விசாரணை செய்யக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க, மலையை இறக்கி வைக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தாயுடைய வயிற்றுல அந்த ரூஹு 40 நாள் அடையும் பொழுது, அந்த அந்த கரு 40 நாளை அடையும் போது ரூஹ ஊதக்கூடிய மலக்குமார்கள், விதியை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நரகத்துடைய காவலாளி மாலிக்குங்கிற மலக்கு இருக்கிறாரு. இப்படி அதே மாதிரி இஸ்ராஃபீல் என்ற ஒரு மலக்கு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பெயர் சொல்லப்பட்ட மலக்குமார்கள் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். கபூர்ல விசாரணை செய்யக்கூடிய முன்கர் நக்கீர் என்ற மலக்குமார்கள். இப்படி மலக்குமார்களை பற்றி பல்வேறு விஷயங்கள் நம்ம குர்ஆன்லயும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டது. லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், அவங்க அல்லாஹ்வுடைய அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதில் மாறு செய்யவே மாட்டார்கள். வயஃபஅலூன மா யுமருன், அவர்களுக்கு ஏவப்பட்டதை மட்டும்தான் என்ன செய்வாங்க? மலக்குமார்கள் செய்வார்கள். அல்லாஹ்க்கு முன்னாடி எந்த ஒரு வார்த்தையும் செய்ய மாட்டாங்க, முந்திக் கொண்டு பேச மாட்டார்கள். அவங்க அல்லாஹ்வுடைய கண்ணியமிக்க அடியார்கள். இப்படி மலக்குமார்களை பற்றி ஏராளமான விஷயங்கள் நம்ம குர்ஆன்லயே சுன்னாவிலும் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம கூட்டி நம்பிடக்கூடாது, குறைச்சு நம்பிடக்கூடாது. அது அப்படியே என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். நபிமார்களை நாம் நம்பிக்கை கொள்வது, மறுமை நாளை நாம் நம்பிக்கை கொள்வது. நம்முடைய மறுமை வாழ்க்கை என்பது நாம மௌத்தான உடனேயே நமக்கு மறுமை என்ன செஞ்சிடும்? ஸ்டார்ட் ஆயிடும். மறுமை நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நாம மரணித்த மறு வினாடியே நமக்கு என்ன செஞ்சிருது? மறுமை ஸ்டார்ட் ஆயிடும். நபிகள் சொன்னாங்க, இன்னல் கபுர அவ்வளவு மன்சில் பின் மனாசில் ஆகிரா. கபூர் என்பது மறுமையுடைய வீடுகள்ல முதல் வீடு. அப்ப நம்ம மரணித்தவுடன் நம்ம கபூர் வாழ்க்கை என்ன செஞ்சிருது? ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப மறுமையை நம்புறோம்னு சொன்னோம்னா கபூர் வாழ்க்கையை நாம நம்பணும். அங்க மலக்குமார்கள் வருவாங்க. மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? நபிகள் நாயகம் குறித்து என்ன செய்வாங்க? அவங்க கேள்வி கேட்பாங்க. இந்த உலகத்துல சரியாக வாழ்ந்தவன் அங்க பதில் சொல்லுவான். மலக்குமார்கள் இந்த கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொன்னாயே, எப்படி நீ இதை அறிந்து கொண்ட கேட்கும் போது அவன் சொல்லுவான், கடவுளுக்கு கிதாப் அல்லா, நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை என்ன செய்தேன்? நான் ஓதினேன். நபிகள் நாயகத்துடைய வழிமுறையிலிருந்து என்ன செய்து கொண்டேன்? நான் தெரிந்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினேன், அதை நம்பிக்கை கொண்டேன், அதை உண்மைப்படுத்தி வாழ்ந்தேன், அதன் மூலமாக நான் செய்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவான். தீயவன் அந்த கேள்வி கேட்கப்படும்போது அவனுக்கு என்ன செய்ய முடியாது? எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஒன்று அவனுக்கு கபூர் என்பது சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கும், அல்லது நரகத்தினுடைய சுடுகாடாக என்ன செய்யும்? நரக தீச்சோலையாக நரகத்தினுடைய ஜுவாலையாக செய்யும் இருக்கும். அப்ப கபூர் வாழ்க்கை என்பது நமக்கு மறுமையுடைய ஸ்டார்ட். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூர் வாழ்க்கை முடிஞ்சு நம்மள மறுமையில உயிர் கொடுத்து எழுப்பும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனுஷங்களை எப்படி எழுப்புவான்? மனிதர்கள் அவங்க செருப்பணியாம மறுமையில் எழுப்பப்படுவாங்க. ஹுஃபாத்தன் செருப்பணியாமல், ஆடை அணியாமல், அதே மாதிரி ஹத்னா செய்யப்படாமல், புகுமன் எந்த செல்வமும் இல்லாமல் எழுப்பப்படுவாங்க. நம்ம எல்லா செல்வத்தையும் இந்த உலகத்தை விட்டுட்டு போகணும். அப்ப மறுமையில் நம்ம ஒன்றுமே இல்லாம மறுமையில் எழுப்பப்படுவோம். அங்க அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மனிதர்கள் எல்லாம் செருப்பணியாம, ஆடை அணியாம, ஹத்னா செய்யப்படாம எழுப்பப்பட்டாங்கன்னா ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும் சொல்லும் போது நபி அல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷாவே அல் அம்ரு அஷத்தும் இருந்தாங்க. அங்க உள்ள விஷயம் அதை விட கடுமையாக, அந்த பயங்கரமான சூழல்ல, பயத்துல, நெருக்கடியில யாரும் ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் என்ன செய்யாது? இருக்காது. இப்படி மறுமை தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டது. அதை நம்ப வேண்டும். குர்ஆன்ல சுன்னாவுலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கும், அதை நம்ம கூட்டியும் நம்பிடக்கூடாது, குறைத்தும் நம்பிவிடக்கூடாது. அதே போன்று விதியை நாம நம்பணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா படைப்பினங்களையும் படைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பேனாவை அல்லாஹ் படைத்து எழுதும்னு சொன்னான். அது கியாமத் நாள் வரை என்னென்ன நடக்க வேண்டுமோ எல்லாத்தையும் செஞ்சிருச்சு, எழுதி முடித்து விட்டது. அல்லாஹ்வுடைய விதிப்படிதான் நமக்கு என்ன செய்யுது? எல்லாமே நடக்குது. அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வுடைய விதியில உள்ளது. அந்த விதியை நாம நம்பணும். விதியை நாம எப்படி நம்ப வேண்டும், அதனுடைய விஷயங்கள் என்ன, அடிப்படைகள் எல்லாமே குர்ஆன் சொன்னால் நமக்கு சொல்லப்பட்டு அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியாக நம்ப வேண்டும். அப்ப நபியார் அல்லாஹ் சொல்லுகின்றான், இல்லல்லதீன ஆமனு, எவர்கள் நம்பிக்கை கொண்டு. அப்ப நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நம்ம சரியாக இருக்க வேண்டும். அகீதா, இந்த அகீதாவில சரியா இருக்கிறோமா? சமுதாயம் சரியா இருக்குதான்னு சொன்னால் சரியா இல்லை.
அகீதாங்கிற பெயர்ல குர்ஆன் சுன்னாவுல இல்லாத பல்வேறு நம்பிக்கைகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உள்ளத்துல நிறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஏராளமான நம்பிக்கைகள், வலிமார்கள் தொடர்பான மொய்தி ஆண்டவர் அவுலியா, திராப்சைஃபுல்லா ஹாஜா அவுலியா, சஹனா அவுலியா, பல மக்களை இவங்கெல்லாம் அவுலியாக்கள், இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க நம்ம கேட்டா இவங்க என்ன செய்வாங்க, நமக்கு தருவாங்க, இப்படி பலவிதமான நம்பிக்கைகள். அதே போன்று அல்லாஹ்வை கனவுல பார்க்கணும்னா இதை செஞ்சா அல்லாஹ்வை கனவுல பார்க்கலாம், தப்பா நம்பிக்கைகள், நபிகள் நாயகம் சொல்லி இருக்க மாட்டாங்க. இப்படி ஏராளமான ஷிர்கான நம்பிக்கைகள், பிதாவான நம்பிக்கைகள் நிறைந்து காணப்படும். அந்த மாதிரி நம்பிக்கை தான் நஷ்டம் தான். நம்பிக்கை என்பது குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுக்கப்பட்ட நம்பிக்கையாக செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்லறங்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். நல்லறம் என்றால் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் விரும்புகிறானோ அந்த அனைத்துமே நல்லறங்கள். அது மார்க்கத்துல நமக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்த விஷயங்களும் இருக்குது. இன்னொன்னு என்ற அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி நம்ம உலகத்துல எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுவும் நல்லறமாயிரும். ஒரு ஆள் நபியார் சொல்றாங்க, வஃபி புதுஅத்தி அஹதிக்கும் சதகா, உங்களை ஒருவர் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதும் கூட தர்மம். தர்மம்னா நன்மை. அது எப்படி அவருக்கு நன்மையா மாறுதுன்னு சொன்னோம்னா, ஒருவன் என்னுடைய இறைவன் நம்முடைய கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சொல்கிறான், நான் என்னுடைய கற்போக்கத்தை பாதுகாப்பதற்காக என்ன செய்யறேன், திருமணம் செய்யறேன்னு ஒரு ஆள் செய்யறான்னு வச்சுக்கிறீங்க, அவருக்கு நன்மையா மாறுது. அது உலக விஷயம் தான், ஆனால் அது அவருக்கு என்ன செய்கிறது, நன்மையாக மாறுகிறது. நபியார் சொல்லி காட்டுறாங்க, உங்களை ஒருவர் தன்னுடைய மனைவியுடைய வாயில ஊட்டி விடுவது கூட தர்மம் சொல்றாங்க. எப்போ ஆகும்? உலகத்துல வாழக்கூடிய எல்லா காஃபிரும் எல்லாருமே என்ன செய்யறாங்க, மனைவியோடு நேசபாசம் இருக்குதுன்னு செய்யறாங்க. ஆனால் ஒரு மூமின் அதை செய்யும் போது அவனுக்கு எப்படி நன்மையாகுதுன்னா, அவன் என்னுடைய இறைவன் இவ்வாறு மனைவிமார்களை கவனிக்க வேண்டும், பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், உறவுகளை கவனிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லி இருக்கிறான். அப்ப இறைவன் சொன்னான் என்பதற்காக நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே நமக்கு ஒரு வகையில வணக்கம் தான். அப்போ வஅமிலு ஸாலிஹாத், நல்லறங்கள். இந்த நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னோம்னா ரெண்டு விஷயம் முக்கியம். ரெண்டு அடிப்படை இல்லாம நாம நம்ம செய்யக்கூடிய நல்லறங்கள் நல்லறமாக ஆகாது. இன்னைக்கு நம்ம பொதுவா ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ரோட்ல போய் நின்று ஒரு 100 ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கான்னு வச்சுக்கிடுங்க. ஒரு தண்ணி பாட்டில கடுமையான கோடை காலத்துல எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம், மிக சிறந்த நற்காரியத்தை என்ன செய்யறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு செயல் நற்காரியமாக ஆக வேண்டும் என்றால் 2 நிபந்தனைகள் இருக்கும். முதலாவது நிபந்தனை என்னன்னு சொன்னோம்னா இஹ்லாஸ், மன தூய்மை. இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான லஹு ஹாலிஸன் வ மபூதுகிய பிஹி வஜ்ஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்காக களப்பற்ற முறையில் அவனுடைய திருமுகத்தை நாடி செய்யக்கூடிய அமல்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான். நமக்கு ஏராளமான ஹதீஸ்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இஹ்லாஸ் இல்லாட்டா நம்முடைய அமல்கள் செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ ஒரு ஆள் தொழுகிறாரு, நபிகள் நாயகம் சொல்லி தந்த முறைப்படி கரெக்டா தொழுகிறாரு, ஒழுவு செய்யறாரு, கரெக்டா என்ன செய்யறாரு, ரசூலா எப்படி தக்பீர் கட்டினாங்க, ரசூலா எப்படி ருக்கு செஞ்சாங்க, ரசூலா எப்படி சஜிதா பண்ணாங்க, எல்லாம் கரெக்டா பேணி தொழுகிறாரு. அவர்கிட்ட இஹ்லாஸ் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா, செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போன்று இரண்டாவது முதாபாத்து ரசூல், நபி சொன்ன மாதிரி செய்யறது. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ரொம்ப இஹ்லாஸா செய்யறாரு, ஆனா நபி சொன்ன மாதிரி செய்யணும் வச்சுக்கிடுங்க, அந்த அமலும் என்ன செய்யப்படாது, அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி அல்லாஹ் சொல்றாங்க, மன் அமில அமலன் ஃபலைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். யார் நாம் கட்டளையிடாத காரியத்தை செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். அப்போ இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துல ஒரு பெரிய குறைபாடு என்ன, வணக்கங்கள் செய்யறாங்க, ஆனால் நபிகள் நாயகம் எப்படி செய்தார்கள் என்று அதை நுணுக்கமாக சிந்தித்து சரியாக செய்யக்கூடிய அக்கறை எத்தனை பேருக்கு இருக்குதுன்னா அது ரொம்ப ஒரு கம்மியாக இருக்க நம்ம பார்க்கணும். அது நமக்கு மறுமையில பெரிய நஷ்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருவர் புதிதாக உண்டாக்கினால் அது அல்லாஹ்ட்ட மறுக்கப்படும். அப்ப நல்லறங்கள் ஏற்கப்பட வேண்டும் சொன்னோம்னா 2 விஷயம் முக்கியம். இப்போ ஒரு ஆள் அவங்க வீட்டுல உமாவுக்கு ஃபாத்தியா ஓதுறாரு, ரொம்ப பக்தியா உட்கார்ந்து யாரெல்லாம் எப்படியாவது எங்கம்மாவை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சாம்பிராணி எடுத்து போடுறாருன்னு வச்சுக்கிடுங்க, இஹ்லாஸ் இருக்குது, உண்மைதான் இஹ்லாஸ் இருக்குது.
பாத்தியாவோர் எல்லாருமே என்ன செய்யறாங்க, வீணாவை ஓதிட்டு இருக்கிறான். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ரொம்ப எப்படியாவது நம்ம இந்த யாசினை ஓதி உமாவை கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், சொர்க்கத்துல சேர்த்துடணும், பாப்பாவை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்த்துடணும் அப்படின்னு ரொம்ப பயபக்தியோடு ஓதுவாங்க. என்ன பயபக்தியோட ஓதினாலும் இஹ்லாஸ் இருந்தாலும் நபி செஞ்சிருக்கிறாங்களா? நபி செய்யல. அப்போ சில விஷயங்கள்ல இஹ்லாஸ் இருக்கும், ஆனால் நபி செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்பவும் அந்த செயல் நற்செயல் ஆகாது. சில விஷயங்கள்ல நபி செஞ்ச மாதிரி செய்வாங்க, ஆனா என்ன இருக்காது, இஹ்லாஸ் இருக்காது. அப்பவும் நற்செயல் ஆகாது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, ஆனா அவன ஷுரக்காயி அனிஷிர்க், நான் இணை வைத்தலை விட்டும் தேவையற்றவன். எவன் ஒரு செயலை செய்யும் போது அதில் என்னோடு மற்றவர்களை கூட்டாக்கி விட்டானோ, அதாவது பிற நோக்கத்துக்காக ஒரு நற்காரியத்தை செய்யலானோ அவனையும் புறக்கணித்து விடுவேன், அவனுடைய அமலையும் புறக்கணித்து விடுவேன். அப்போ இரண்டாவது பண்பு அமிலு சாலியா, நல்லறங்கள் இருக்க வேண்டும். நல்லறங்களுக்குரிய அடிப்படை ரெண்டு. ஒன்னு என்ன செய்யணும், இஹ்லாஸ். இன்னொன்று நபி காட்டி தந்த மாதிரி செய்ய வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், உண்மையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்யணும். உண்மை என்று அல்லாஹ் சொல்வது இஸ்லாமிய மார்க்கம். ஹக்கு எது? குர்ஆன்ல நம்ம நூற்றுக்கணக்கான வசனங்கள்ல இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஹக்கு வந்து விட்டது அப்படின்னு அல்லாஹ் உண்மை வந்து விட்டதுன்னு சொல்றான். குல் யா அல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில், நபியே சொல்லுங்கள், உண்மை வந்து விட்டது, பொய் அழிந்து விட்டது. இன்னல் பாத்தில கான ஸஹூகா, பொய் என்று அழியக்கூடியதுதான். அப்ப அல்லாஹ் ஹக்கு என்று சொல்வது சத்திய மார்க்கம். இந்த சத்திய மார்க்கம் தான் ஹக்கு. அப்ப இந்த சத்திய மார்க்கத்தை ஒருவருக்கு ஒருவர் மூமின்கள் உபதேசம் செய்யக்கூடியவங்க என்ன செய்திருக்கணும். ஒரு ஆள் ஒரு பாவமான செயலை செய்யறாரு, அல்லது அறியாம தப்பு பண்றாரு, இது ரசூலா இப்படி சொல்லி இருக்கிறாங்க, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு என்ன செய்யணும், மார்க்கத்தை என்ன செய்யணும், உபதேசிக்கணும். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு நல்ல செயலை செய்யறாரு, நல்லது தெரியாம இருக்கும்போது அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும், தப்பா இருக்கும்போது என்ன செய்யணும், திருத்தி கொடுக்கணும். இதுதான மனிதன் முஸ்லிம்களுடைய பண்பு. இது ஒரு மோமின் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் பாதுகாவலர்கள். பாதுகாவல் என்ன அர்த்தம், நமக்கு தெரிஞ்ச மார்க்கத்தை நம்ம என்ன செய்யணும், இன்னொரு ஆளுக்கு சொல்லணும். அவங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கத்தை அவங்க நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆக மொத்தம் உண்மையை கொண்டு, சத்திய மார்க்கத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்ய வேண்டும். இன்றைக்கு எதையெல்லாம நாம் என்ன செய்வோம், உபதேசம் பண்றோம் அதிகமான மக்கள். ஆனால் மார்க்கத்தை உபதேசம் பண்றோமா? பல்வேறு ஒரு அரசியல் பிரச்சனையை நாம் என்ன செய்யறோம், பல மணி நேரம் யாருக்கு ஓட்டு போடணும், இவருக்கு ஏன் போடக்கூடாது, அவருக்கு ஏன் போடணும் என்பதை யாராவது ஒரு ஆள் பேஸ்புக்ல நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது எழுதினான்னு சொன்னோம்னா கீழே வரிசை கட்டி வர்றாங்க. வரிசை கட்டி அப்படி போடலாமா, அப்படி போட்டால் என்னவாகும், இப்படி போட்டால் என்னவாகும், இவர் அப்படி செய்தார், இவர் இப்படி செய்தார், இப்படி நம்ம பேசி அப்படியாவது அந்த ஓட்டை என்ன செஞ்சிடணும், இந்த கட்சிக்கு உழ வச்சிடணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்றோம். ஆனா அதே மாதிரி மார்க்கத்தை உபதேசம் பண்றோமா? அழகிய முறையில மார்க்க உபதேசம் எல்லாமே இன்னைக்கு ஒரு அடிதடியாத்தான் இருக்கு. யாராவது ஒரு ஆள் ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தை பண்ண வச்சிருங்க, கீழே போய் என்ன செய்யறது, அவரை ஒரு தரக்குறைவான வார்த்தையில பேசுறது. இது தாவா கிடையாது. தாவானா என்ன, ஒருவர்கிட்ட ஒரு தப்பு நடக்குதுன்னு சொன்னோம்னா தாவாவுடைய அடிப்படையே அவங்கள பற்றிய கவலை. ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமா இருக்கிறாங்களா, எப்படியாவது என்ன செஞ்சிடணும், இவங்களுக்கு நம்ம சத்தியத்தை கொண்டு வந்துடணும். ஒருவர் மேல் உள்ள வெறுப்பு, ஒரு எரிச்சல், இதுல நீங்க போய் நம்ம ஒரு ஆள் தர்காவுக்கே போற, தர்கா வழிபாடு பண்றாரு, அவரை மாதிரி நீங்க வெறுப்பு காட்டுறது என்ன புண்ணியம், அல்லாஹ்ட்ட நன்மை கிடைக்கப்போ நமக்கு நன்மை கிடைக்கப்போ. எப்போ ஒருவரை வெறுக்கலாம்னு சொன்னோம்னா நம்முடைய கொள்கையை நாம் பின்பற்றுவதற்காக நம்மை தாக்க வந்தால், நமக்கு பாதிப்பு ஏற்படுத்த வந்தால், அப்பதான் இஸ்லாம் வெறுக்க சொல்லுது. எப்ப நாம் ஒரு ஆளை வெறுக்கணும், நாம் ஒரு கொள்கையில் இருக்கிறோம், இந்த கொள்கையில் நான் இருக்கிறதுக்காண்டி என்னுடைய உயிருக்கோ உடலுக்கோ செல்வத்துக்கோ ஒரு ஆள் பாதிப்பு உண்டாக வச்சுக்கிடுங்க, அப்ப நான் அவர் என்ன செய்யலாம், வெறுக்கலாம். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். இதை தாண்டி ஒருவர் மீது பகையை காட்டுவதற்கு என்ன இருக்குது? யாரையும் மகைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தப்பான கொள்கையில் இருக்கிறாங்களா அவங்க மேல கவலைப்படணும். எப்படியாவது என்ன செய்யணும், இவங்க சத்தியத்தை புரியணும், இவங்க மார்க்கத்துக்கு வரணும், நேர்வழிக்கு. இதுக்கு மேல தாவாங்கிற பெயர்ல ஒருவருடைய உள்ளத்தை குத்தி கிழிப்பது, ஒருவரை பத்தி தப்பா பேசுறது, அவர் பள்ளிக்கு வந்தால் ஏன்டா இந்த பள்ளிக்கு வந்தோம்னு சொல்லி விரண்டு ஓடுற வேலையை என்ன செய்யக்கூடாது, பார்த்துடக்கூடாது. தாவா என்பது, உண்மையான தாவா என்பது
எப்படியாவது அவங்க சத்தியத்தை புரியணும் என்ற அடிப்படையில் செய்யக்கூடிய எனது தாவா. இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது மூமின்களுடைய பண்பு. வத்தவாசல் பில் ஹக், உண்மையை கொண்டு ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும்? உபதேசம் செய்ய வேண்டும். வத்தவாசல் பிஸ் சபுர், சபுர், சபுர்னா என்னன்னு சொன்னோம்னா, சபுருங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல பொறுமை அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? மொழிபெயர்க்கிறோம். ஆனால் சபுர் என்பது இடத்தை பொறுத்து மாறும். சபுர் சொன்னோம்னா 3 விஷயத்துல நமக்கு சபுர் அவசியம். சபுர் என்ற வார்த்தைக்கு மிக சரியாக சொல்வதற்கு உறுதி என்று நம்ம என்ன செய்யலாம் சொல்லணும். 3 விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? உறுதியை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்யணும். எப்படி உறுதி? ஒன்று, அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கும். சிலர் என்ன செய்வாங்க? அதுல உறுதியா இருப்பாங்க. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, பெற்றோரை கவனிக்கிறது, உறவுகளை இணைச்சு வாழ்றது, இது இதுல சபுரா இருக்கும். சபுர்னா குர்ஆன் சுன்னாவை தாண்டி மார்க்கத்துக்கு மாத்திரமா என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. இன்னொரு சபுர் என்னன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் தடுத்த விஷயங்கள், விபச்சாரம் பண்றது, பொய் பேசுறது, புறம் பேசுறது, அடுத்தவங்க காசை அநியாயமா சாப்பிடுறது, மோசடி பண்றது, இந்த மாதிரி பாவங்களை விட்டு விலகுவதுல உறுதியா இருக்கும். சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, சில மூமின்கள் எப்படி இருப்பாங்க? முதல் விஷயத்த கரெக்டா இருப்பாங்க, கரெக்டா தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, சக்காத்து கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா பாவங்களை விட்டு அவங்க என்ன செய்ய முடியாது. எல்லா மூமினும் பாவம் செய்வாய், புல்லு பணி ஆதம ஹத்தாவும், எல்லாம் தப்பு செய்யக்கூடியவங்க. ஆனால் ஒரே அடியாக பாவத்துல மூழ்குவது யாருடைய பண்பு கிடையாது, மூமினுடைய பண்பு கிடையாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, நல்ல தொழுவாரு, கரெக்டா முன்சபுன்னு தொழுவாரு, வீட்டுக்கு போன என்ன செஞ்சிருவாரு, கரெக்டா சினிமா பாட்டை வச்சு அப்படியே என்ன செய்வாரு, ரசிப்பார். அது அவர்கிட்ட காலங்காலமா என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த தொழுகைக்கும் இந்த தொழுகையில சபரா இருக்கிறாரு, உறுதியா இருக்கிறாரு. ஆனா பாவத்தை விட்டு விலகுறது உறுதியா இருக்கிறது இருக்கிறது கிடையாது. சிலாவுக்கு என்ன செய்வாங்க? நல்ல தொழுவாங்க, ஆனா வட்டி வாங்குவாங்க, அல்லது பாவமான காரியங்கள்ல போய் என்ன செய்வாங்க? ஈடுபடுவாங்க. அப்போ சபூர் என்பது அல்லாஹ்க்கு வழிபடுவதிலே சபரா இருக்கும். சிலாவுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, பாவமான காரியங்கள்ல விலகுறது, நல்ல ஒரு தொழுகையெல்லாம் இருக்காது, நோம்பலா இருக்காது. ஆனா எங்க ஒரு ஹராமான ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போகும்போது அது அவன் பிஸ்மில்லா சொல்லி அர்த்திருக்க மாட்டான். அது என்ன செய்வாரு? ரொம்ப உறுதியா என்ன செய்வாரு? இருப்பாரு. ஆனா அந்த சபரை இதுல காட்ட மாட்டாரு, வணக்க வழிபாடுகள் என்ன செய்ய மாட்டாரு, காட்ட மாட்டாரு. அப்ப எல்லாமே முக்கியம். அது போன்று சிலர் என்ன செய்வாங்கன்னா, வணக்க வழிபாடுகள்ல நல்ல உறுதியா இருப்பாங்க, பாவமான காரியங்களை விலகுறது உறுதியா இருப்பாங்க. எந்த சினிமா பார்க்க மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, போய் முடிஞ்ச அளவு தப்பு என்பது எல்லாத்தையும் வரும், ஒரு பெரும்பாடுகள் செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு துன்பம் வந்துட்டு வச்சுக்கிடுங்க, ஒரு நோய், ஒரு கஷ்டம் வந்துட்டு வச்சுக்கிடுங்க, அப்ப சபூர் என்ன செஞ்சிடும்? இல்லாம இருக்கு. சபூர் என்பது 3 விஷயத்துல நமக்கு சபூர் வேணும். ஒரு விஷயம் என்ன? அல்லாஹ்க்கு வழிபடக்கூடிய விஷயத்துல நமக்கு சபூர், உறுதி வேணும். 2வது, பாவமான விஷயங்களை விலகுறதுல நமக்கு சபூர் வேணும். 3வது என்ன வேணும்? நமக்கு ஒரு துன்பம் வந்துட்டு வச்சுக்கிடுங்க, துன்பத்தின் போது அல்லாஹ் மேல என்ன செஞ்சிடக்கூடாது, நிராசை அடைந்து விடக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வமினன் நாசி மை அபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள் விளிம்பில் நின்று கொண்டு அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறான். அவன் ஓரத்துல நின்று அல்லாஹ் மேல ஒரு நம்பிக்கை அவனுக்கு எப்படி இருக்கு? ஓரத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபைன் அஸாபத்து ஹைருன், அவனுக்கு நல்லது நடந்து விட்டால் இத்தும அன்னபிஹி, நிம்மதி அடையலாம். அவனுக்கு நல்லதா நடக்குது, கரெக்டா அவரு எந்த கடனும் அல்ல, எந்த நோயும் அல்ல, எந்த கஷ்டமும் அல்ல அப்படின்னா என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? சொல்லிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு நோய் வந்துடும். நோய் எனக்கு ஆயிடுச்சு, அல்லா என்ன சொல்லிய, என்னை கை விட்டிய, நீ என்ன பார்க்கலையா, அல்லா கண் இல்லையா, எனக்கு அப்படி ஆகி போச்சு, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சு, எனக்கு இப்படி என்ன செய்வாரு? புலம்பி தீர்த்துருவாரு. இது ஆண்கள்கிட்ட இருக்குது, பெண்கள்கிட்ட இருக்குது. நம்மள்கிட்ட ஈமானிய உறுதி இல்லாத எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்ப நபியால சொல்லி காட்டுறாங்க, அல் மூமினுல் கவியு ஹைரு வஹபிலல்லாஹி மினல் மூமினில் அலீஃப், ஒரு பலமான மூமின் பலவீனமான மூமினை விட சிறந்தவன், அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவன். அப்ப 2 பேருமே நல்லதுதான். ஆனால் ஒரு பலமான மூமின்னா என்ன? அவனுக்கு சோதனை வந்துன்னா பொறுத்துக் கொள்வான். அவன் நல்லது அல்லாஹ் என்ன செய்வான்? நன்றி செலுத்துவான். அப்ப நமக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் அல்லாஹ் மேல் நம்பிக்கை நினைச்சிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. அப்ப இந்த சபூர் என்பது முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர குழந்தை மௌத்தா போகும்போது ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்தில் இருக்கிறாங்க. ஒரு யுத்தத்தில் இருக்கும்போது வாப்ப வந்தே ஆகணுங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, என் மகள்கிட்ட போய் சொல்லுங்க, ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப், அவங்க பொறுமையா இருக்கட்டும், அவங்க நன்மை எதிர்பார்க்கட்டும். ஃபஇன்ன லில்லாஹி மா அஹத, அல்லாஹ் எதை எடுத்துக்கிட்டானோ அது அவனுக்குரியதான். வலஹு மா அத்தா,
அவன் எதை தந்தானோ அதுவும் அவனுக்குரியது. அப்ப நமக்கு என்ன நம்பிக்கை வரணும்? எல்லாமே அல்லாஹ்வுரியது நம்ம நம்பிக்கை வந்து வச்சுக்கிடுங்க. ஒரு ஆள் மௌத்தாயிட்டா என்ன சொல்லுவோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த வார்த்தையின் தாற்பயம் என்ன? எல்லாமே அல்லாஹ்வுரியது. நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவர்களிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். இது மௌத்துக்கு மட்டுமா? ஃபைன் அஸாபத்துஹு முஸீபா, அவர்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் ஃபகாலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவர்களிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். திடீர்னு 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நம்ம வந்து பொறுமை அல்லாஹ்வுடைய மீது நம்பிக்கை வச்சுக்கிடுங்க, டக்குன்னு அல்லன்னு என்ன செஞ்சிடலாம், நம்ம ரிலாக்ஸ் ஆயிடலாம். எல்லாம் அல்லாஹ்வுடைய தந்தம் எடுத்துக்கிட்டான். நம்ம பிறக்கும் போது உம்மா வயிற்றுல இருந்து பிறக்கும் போது எல்லாத்தையும் கொண்டுகிட்டா பிறந்தோம். அல்லாஹ் நமக்கு படிப்படியா எல்லாம் தந்தான்ல, படைச்சவன் எடுத்துக்கிட்டான், பொறுமையா இருப்போம், திரும்ப என்ன செய்வான், தருவான். இந்த நம்பிக்கை வந்துன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம நஷ்டத்துல என்ன செஞ்சிட மாட்டோம், போய்விட மாட்டோம். அப்ப நமக்கு பொறுமை என்று சொன்னால் இந்த 3 மார்க்க விஷயங்களை நம்ம பிரித்து பார்க்கணும். இந்த 3 விஷயம் அல்லாஹ் வழிபடுவதில் உறுதியா இருக்கும். அவங்களுடைய குடும்பத்தை தொழுமாறு ஏவுகிறாக அதற்கு பொறுமையாக உறுதியாக இருக்கிறார். பாவமான காரியங்களை விளங்குவதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதே போன்று துன்பம் ஏற்படும் போது நாம் அல்லாமல் நம்பிக்கையில தான் உறுதியா இருக்கணும். இந்த 4 தன்மை இருந்தால் அவர்கள் தான் நஷ்டத்தில் இல்லை. இந்த 4 தன்மை இல்லாதவங்க எல்லாரையும் சுற்றி மிகப்பெரிய நரகம் என்ன செய்ய சூழ்ந்திருக்கிறது, மிகப்பெரிய தோல்வி சூழ்ந்திருக்கிறது. அப்ப 4 தன்மையை நாம் என்ன செய்யணும், வளர்த்து கொள்ள பாடுபட வேண்டும். நமக்கு முதல்ல ஈமான்ல சரியா இருக்க வேண்டும், நல்லறங்கள் இருக்க வேண்டும், மார்க்கத்தை ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்ய வேண்டும், சபுரை ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பண்புகளை பெற்ற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்த்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.